தற்போதைய அண்மை செய்தி. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் காப்பு கட்டுதலுடன் திருவிழாவானது தொடங்கியிருக்கிறது. கோவில் சார்பாக அம்மனுக்கு முதல் பூ எடுக்கப்பட்டு திருவிழாவானது தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கோவிந்த் இணைப்பில் இருக்கிறார். கோவிந்த், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்றதும் முதன்மையானதுமான சமயபுரம் மாரியம்மன் வேறு எந்த கோவிலிலும் காண கிடைக்காத சிறப்பு வாய்ந்ததாகும். இத்திருக்கோவிலில் வருடந்தோறும் பல்வேறு விழாக்கள் நடைபெற்று தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களில் இருந்தும் வருகை தந்து நேர்த்தி கடன்களை செலுத்தி அம்மனை தரிசனம் செய்து வருவது வழக்கம். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை மாதம் நடைபெறும் தேரோட்டம் ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடைபெறும். இதில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்திரை தேரோட்டத்தில் தேரை இழுத்து வழிபட்டு செல்வது நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று துவங்கியுள்ளது. மும்மூர்த்திகளை நோக்கி மாய சூரனை வதம் செய்த பாவம் நீங்கவும் உலக நன்மைக்காகவும் இத்திருத்தலத்தில் இருந்து தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு எல்லாவிதமான நோய்களும் தீவினைகளும் அணுகாது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க மரபு மாறி சமயபுரம் மாரியம்மன் பக்தர்களுக்காக 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது சிறப்பாகும். மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று தொடங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை 28 நாட்கள் அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருப்பது வழக்கம். இந்த 28 நாட்களும் திருக்கோவிலில் உள்ள அம்மனுக்கு கழுகை நெய் வைத்தியம் கிடையாது. துளுது மாவு, நீர்மோர், பானக்கம் மற்றும் இளநீர் மட்டுமே நைவேத்தியமாகவும் அபிஷேகமாகவும் செய்யப்படும். பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் இருந்து பக்தர்கள் வர தொடங்கினர். பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை விக்னேஸ்வர பூஜை உள்ளிட்ட பூஜைகளுடன் அம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் தொடங்கி பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. முதல் வார பூச்சொரிதல் விழாவான இன்று சமயபுரம் மாரியம்மனுக்கு கோவில் இணை ஆணையர் பிரகாஷ் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் யானைகள் மீது பூச்சட்டுகளோடு ஏந்தும் வகையில் தற்போது தேரோடும் வீதியில் ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பூக்களை சாட்டினர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இன்று முதல் பூச்சொரிதல் விழா தொடங்கியதால் சமயபுரம் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் விழா கோலம் பூண்டுள்ளது. திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் தலைமையில் 7க்கும் மேற்பட்ட உயர் கோபுரங்கள், தற்காலிக பேருந்து நிலையங்கள், சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் போலீசாரும் ஈடுபட்டு வருகின்றனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி கோவிந்த்.